நான் என் பொண்டாட்டியை பாராட்டினதெல்லாம் இல்லை. ஆனால் அதே சமயம் அவள் ஒன்று யோசிக்கல பாருங்களேன். நான் எப்போயுமே சாப்பாடை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சாப்பாடுக்காக நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப நாள் பட்டினி கிடந்திருக்கேன். அதுதான் அதோட கஷ்டம் எனக்கு தெரியும். நான் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் அப்பா மருத்துவமனையில் இருந்தார். அப்போ நான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளைல. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அக்காவுக்கு குடும்பம் ஆயிடுச்சு. அப்பா மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போ செலவுக்கு யார் தருவா? எத்தனை நாள் அக்காவும் மாமாவும் பார்ப்பாங்க? பாவம், அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அப்போ வண்டி எடுத்து அதிலே போயிடுச்சு. அப்போ சின்ன பையன்ல யாரும் அவ்வளோ சவாரிலாம் தரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் ஒரு மாதம்லாம் வேலை இல்லாமலாம் உட்காந்துருக்கேன். ஆமாம், ரொம்ப கஷ்டம். எனக்கு முதல்ல தந்தவரோட லோடு இன்னும் ஞாபகம் இருக்குது நெஞ்சில். அது எப்போ தெரியுமா? இன்னும் ஒரு கேன் இருக்குது. 2009. அப்போ நான் கல்லூரியில் சேர்கிற நேரம். நான் கல்லூரியில் சேர்றேன், எங்கள் அப்பா மருத்துவமனையில் சேர்றாரு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? நாய் பூனை கூட தான் கஷ்டம். கடந்து போகிறது தானே வாழ்க்கை, பார்த்துக்கலாம். அதனால் எப்பயுமே நான் யாரோட சாப்பாட்டையுமே குறை சொல்லவே மாட்டேன். ஆமாம், குறை சொல்லவும் கூடாது.